எத்தே மாமா ஹாப்பி நியூ இயர். அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மருமலை, ஹாப்பி நியூ இயர் மக்களே. மக்களே என்ன மருமலை பேகம் கையமா எங்க கிளம்பிட்டீங்க? எத்தே இன்னைக்கு நியூ இயர்ல அத்தே வெளியில போகாம இருந்தா எப்படி? அதான் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். அப்படியே மருமலை, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வாங்க. வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும் மருமலை, சாப்பாடு எங்க சாப்பிட போறீங்க? எத்தே கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துரும் அத்தை. நீங்க உங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறீங்க, எங்களுக்கு சாப்பாடு மருமலை? எத்தே என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மறப்போமா? உங்களுக்கு ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியாச்சு, இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு சாப்பாடு வந்துடும். என்ன மருமலை ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. நியூ இயர் அதுமா நல்ல ஆட்டுக்கறியா எடுத்து வீட்லயே சமையல் பண்ணி சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். எத்தே நீங்க சொல்லுது சரிதாத்தே. வெளியில ஒரு இடமும் போகாம வீட்டிலே இருக்கவங்களுக்கு வீட்டில் நல்லா சமையல் பண்ணி சாப்பிடலாம். வீட்டில் சமையல் பண்ணா வெளியில ஒரு இடமும் போக முடியாதுன்னு தான் இன்னைக்கு சமையல் பண்ணல. நாங்க எங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம், உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏமா வருஷம் ஃபுல்லா சமையல் பண்ணி தானமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களை ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரலன்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள என் மாமியார் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு கண்டிப்பா சாப்பிட வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதாம்மா இப்படி பிளான் பண்ணோம். அதெல்லாம் சரிதான் முன்னே இருந்தாலும். எத்தே எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். உங்களுக்கு சாப்பாடு வரோம், நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சரி மருமலை, நீங்க போயிட்டு வாங்க. முடிவு பண்ணிட்டிய, இனிமே மாத்த முடியாதுல்ல, போயிட்டு வாங்க. என்னங்க இது வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, ஒரு நாளாவது வேலை செய்யாம இருக்கட்டுன்னு தானே நம்ம ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். ஆனா அவங்க என்னடானா இன்னைக்கும் வீட்லயே சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவ. அவங்க வயசானவிய அவி அப்படித்தான் இருப்பாவ. அவிகளுக்கு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காதுல்ல, அதனாலதான் ஹோட்டல்ல வேண்டான்னு சொல்லுவாவ. அதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாச்சு இல்ல, அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. ஐயோ என்னங்க, நான் செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அம்மா போன் பண்ணுவாங்கல்ல. என்ன சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் கவனமா எடுத்து வைக்க வேண்டாமா? சரி சரி வா, வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடலாம். என்னங்க மருமவா வந்ததுல இருந்து பையன் வர வர சரியே இல்லைங்க. ஏமா ஏன் அப்படி சொல்லுங்க? ஆமாங்க, போன வருஷம்லாம் கடையில போய் நல்ல ஆட்டரிசியா எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்லயே சமையல் பண்ணி அழகா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். எவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த வருஷம் என்னடானா அவிய மாமியார் வீட்டுல போய் எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடாவலாம், நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணதை இங்க தனியா உட்காந்து சாப்பிடணுமா? சரிதான் சாந்தா, அதுக்குன்னு நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மட்டும் தான் இருந்தோம், அதனால நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டான். இப்போ அவனுக்கு புதுசா உறவு கிடைச்சிருக்கு, அவங்க கூட அவன் நேரத்தை செலவு பண்ணணும்ல. இல்லன்னா அவங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க, நியூ இயருக்கு சாப்பிட கூப்பிட்டேன் அது கூட வர முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க நல்ல மருமகளுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க. இதுல சப்போர்ட் பண்ணக்கு என்ன இருக்குமா? இருக்கதை தானே சொன்னேன். சரிங்க, அப்படியே கூப்பிட்டாலும் என்ன பண்ணிருக்கணும், நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கணும். இல்லனா அவங்க அப்பா அம்மாவை இங்க வர சொல்லிருக்கணும். அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்ல. ஆமா, நீ சொல்லதும் சரிதான். அத நம்ம பையன் சொல்லி இருக்கணும். அவன் எப்படிங்க சொல்லுவான்? அவதான் அவனை மயக்கி வச்சிருக்காளே. எத்தே என்ன பேசுறீங்க அத்தே? சரி வருஷம் ஃபுல்லா சமையல் பண்ணி கஷ்டப்படுக்காவல, இன்னைக்கு ஒரு நாளாவது சமையல் பண்ணாம வீட்டுல ஃப்ரீயா இருக்கட்டும்னு பார்த்தேன். நான் செஞ்சது தப்பு தான் அத்தே. இன்னைக்கும் வீட்டுல சமையல் பண்ணி கஷ்டப்படுங்கன்னு விட்டுருக்க வேண்டியது. ஆமா மருமலை, பெரிய கஷ்டம் தான். வருஷம் ஃபுல்லா சமைக்க எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் சமைக்க தெரியாது பாரு. உண்மையிலேயே நான் கஷ்டப்படக்கூடாது நீ நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீயே வீட்டுல உட்காந்து சமையல்லாம் பண்ணி எங்களுக்கு தந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ அம்மா வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறா. நீங்க எல்லாரும் அங்க உட்காந்து சேர்ந்து பேசி எடுத்து சாப்பிடுவீங்க, நாங்க இங்க உட்காந்து தனியா சாப்பிடணுமோ? ஏமா யாமா இப்படி எல்லாம் பேசியா? ஏன் அத்தை, அப்ப நியூ இயர் அதுமா அம்மா வீட்டுக்கு சாப்பிட போகக்கூடாதா? சாப்பிடப்பா மருமலை, ஒன்னேர் போண்டான்னு சொன்னா. நீங்க 2 பேரும் பேட்டியல்னா நாங்க 2 பேரும் வீட்டுல தனியா தானே இருப்போம். எங்களையும் சேர்த்து நீ கூட்டிட்டு போயிருந்தேன்னா உன்னை நான் பாராட்டியிருப்பேன். ஏமா என்னமா இது, நியூ இயர் அதுமா சின்ன பொண்ணு கூட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கா? ஆமால, நாங்க எது சொன்னாலும் உனக்கு இப்ப சண்டை போட மாதிரி தான் இருக்கும். போமா, நியூ இயர் அதிகமா என்ன மூட் அவுட் பண்ணிட்டோமா? எனக்கு வெளியில போகக்கூடிய இன்ட்ரெஸ்டே போச்சு. சின்ன பொண்ணு, நான் ஒரு இடமும் வரல, நீ வேணா போயிட்டு வா. நியூ இயர் அதுமா எங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் அனுபவிப்பீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லாம் ஒன்னால தான். நீ பேசாம வீட்ல இருந்து சமையல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கா இல்ல? உங்களால இன்னைக்கு எங்க நிம்மதியே போச்சு. எங்களை மட்டும் சந்தோஷமா இருக்க விடாங்க, நீங்க மட்டும் நல்லா சந்தோஷமா இருங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டா? சின்ன பிள்ளையில அவியலாவது வெளியில போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்திருப்பாவ. அவிய சந்தோஷத்தையும் இப்ப நீ கெடுத்துட்டா. நீங்க ஒன்னும் சப்போர்ட்டுக்கு வரேன், சும்மா இருங்க. அவிய மட்டும் வெளியில போய் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாவளா, நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாக்குறீங்க? நியூ இயர் அதுமா மாமியார் மரவெல்லாம் இப்படி கிடந்து சண்டை போட்டு கிடக்காவலன்னு பாக்குறீங்களா? நாங்க எப்பவும் அப்படிதான் மக்களே சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்போம். நீங்க அப்படி இல்லாம எல்லாரும் அப்பா அம்மா மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இருந்து இன்னைக்கு சாப்பிடுங்க. குடும்பமா இணைஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி எல்லாரும் இந்த நியூ இயரை மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்க்க மறக்காதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.